Hi friends, this is Jennifer. இங்க பார்த்துட்டு இருக்கிறது நீட் இன் தமிழ். Today we are going to see about the structure of an atom. ஓகேங்களா? ஓகே, structure of an atomல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, introduction of atom, electromagnetic spectrum, Bose model of an atom. இந்த 3 இது மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 4th இது செகண்ட் பார்ட்ல பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து introduction of atom முதல்ல கொடுத்துருவோம். டாபிக்ல போறதுக்கு முன்னாடி. ஓகே. 1 செகண்ட். இங்க பாருங்க. அதாவது ஆட்டம் வந்து ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் போஸ்ட் பண்ண வேணாம் இதுக்கு. ஓகேங்களா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆட்டம். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆட்டம். இது யார் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா டால்டன். ஓகேங்களா? யாரு சொன்னாரு? டால்டன் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. டி இப்படி தான் வருது. டால்டன் அப்படின்றவர் வந்து எப்போ சொல்றாரு அப்படின்னா 1805ல வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. என்னன்னு சொல்ல போறாரு? ஆட்டம் அப்படின்னா அதாவது ஆட்டம் அதாவது லாட்டின்ல வந்து டோமோஸ் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? டோமோஸ் அப்படின்னா கட் அப்படின்னு அர்த்தம். சம்திங் டு கட். ஓகேங்களா? இப்போ ஆட்டம் அப்படின்னு என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் சம்திங் டு கட். ஓகேங்களா? ஆப்போசிட்ல உள்ளதை கட் பண்ண போறோம். சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போ இவர் வந்து வந்துட்டாரா? அடுத்தது வந்து யார் வர்றாரு அப்படின்னா ஜே தாம்சன் அப்படின்றவங்க வர்றாரு. யார் வர்றாரு? ஜே தாம்சன் வர்றாங்க. ஜே தாம்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவர் எப்போ வர்றாருன்னா in 18 சாரி 1 second something will be open yeah 1895ல வந்து வராப்படி. சரிங்களா? இவர் என்ன அதாவது இந்த டால்டன் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ஆட்டம் அப்படின்னா கட் அப்படின்னாரு. இந்த ஆட்டம் வந்து ஃபர்தரா கட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வைக்கிறாரு. சரிங்களா? இப்போ இந்த டால்டன் சொன்னார் இல்லையா, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஜே தாம்சன் வந்து டால்டனோட தியரி ப்ரூவ் பண்ற விதமா இல்ல ஆட்டம் வந்து நம்ம ஃபர்தரா கட் பண்ண முடியும். இட் மீன்ஸ் கட் பண்ண முடியுன்றதோட ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றது வந்து தாம்சன் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் இருக்கு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் இருக்கு. நல்லா கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இது மட்டும் டால்டன் அப்படின்ற 1805ல வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்டம் அப்படின்ற ஒரு நேம் வந்து இவர் தான் அந்த ஆட்டம் அப்படின்னு நேமே வைக்கிறாரு. ஆட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் ஆஃப் சம்திங் டு கட் அப்படின்றது தான். அண்ட் தென் டால்டன் சொல்றாரு ஃபர்தரா நம்ம இதை வந்து ஆட்டம் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டால்டன் சொல்லிடுறா அப்படி. சரிங்களா? அடுத்தது ஜே தாம்சன் வராரு. ஜே தாம்சன் எப்போ வராரு? 1895. இட் மீன்ஸ் 1895ல வராரு. சரிங்களா? இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்ல ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கு. ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ ஆட்டம்குள்ள எலக்ட்ரான் இருக்குன்னா என்ன, அவர் கட் பண்ணி பார்த்தனால தானே சொல்ல முடியுது. அப்போ இவரோட தியரி வந்து டால்டனோட தியரி ஜே தாம்சன் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுதான் லைக் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்தது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பரை நம்ம வந்து ஜெட்னும், அதாவது அட்டாமிக் நம்பர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னும். இந்த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம் நம்பர் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அ நியூட்ரல். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா கை வச்சிருக்கிறது? அட்டாமிக் நம்பர், அதாவது நம்ம ஜெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அட்டாமிக் நம்பர் என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம இதை சால்வ் பண்ற மாதிரி கூட வரும். சரிங்களா? number of protons in nucleus of an atom, number of electrons in a neural atom. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லைப்பா, நம்பர் ஆஃப் புரோட்டான் in a nucleus. ஓ, இது என்ன ஆச்சு?
இது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான். ஐ திங்க் மேபி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மவுஸ் வந்து இது பண்ணோம்ல அதில் மாறிடுச்சு. ஓகே, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இன் நியூக்ளியஸ். ஓகேங்களா, ஆஃப் அன் ஆட்டம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் நியூரல் சிஸ்டம். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மாஸ் நம்பர் அப்படின்றது வந்து ஏ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் சேர்த்தது தான் வந்து மாஸ் நம்பர் அப்படின்றது. ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்தது நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தென் பாருங்க, the total number of nucleons is equal to mass number of atom. அதாவது நியூக்ளியான்ஸும் மாஸ் நம்பர் அப்படின்றதும் சிமிலர் தான், சேமா தான் கிட்டத்தட்ட வரும். கிட்டத்தட்ட இல்லைன்னா மோஸ்ட்லி சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட். இது வரைக்கும் நல்லா சும்மா இதை பார்த்துக்கோங்க. ரொம்பலாம் இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா? ஒன் செகண்ட். ஓகே, இப்போ நம்ம ஆட்டம்னு சொன்னோம், மாஸ் நம்பர்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இது ஒரு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒரு எலமெண்ட், சரிங்களா? எலமெண்ட் அப்படின்றது நான் ஆக்சிஜனாக எடுத்துக்கிறேன். மேலே இருக்குதுங்க இல்லையா, அந்த 16 நான் கொடுத்துருக்கேங்க இல்லையா, இதுதான் வந்து மாஸ் நம்பர். மேலே நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அங்கே பாருங்க, கை தெரியுதா? இதுதான் இந்த ஓ அப்படின்றது வந்து எலமெண்ட் சிம்பிள். இந்த மேல அந்த 16 நம்பர் கொடுத்துருக்கிறது மாஸ் நம்பர். இந்த 8 அப்படின்றது வந்து அட்டாமிக் நம்பர். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், அட்டாமிக் நம்பர்னு தெரியும். அதான் நம்ம படிச்சோம் இல்லையா, அட்டாமிக் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான் நியூக்ளியஸ். அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இந்த இடத்துல என்ன, அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, Z-ஓட வேல்யூ அட்டாமிக் நம்பர். இப்போ Z-ஓட வேல்யூ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, 8 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ 8 தான் வந்து இங்க அட்டாமிக் நம்பர். இப்போ நான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்போ மாஸ் நம்பர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 16 கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 8. 16 மைனஸ் 8 என்னது, 8 தானே? ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரானும் 8 தான். ஓகேங்களா? இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஜஸ்ட் இதெல்லாம் சும்மா சிம்பிளான சம்ஸ், வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க ரிமெம்பர் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய கெமிஸ்ட்ரி இல்லை, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரியான தலைவலியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே, தலைவலின்லாம் கிடையாது. அதாவது என்ன இங்கே மேட்ருனா, நீங்கள் எந்த இடத்துல எந்த ஃபார்முலா வந்து ஃபிட் பண்ணணும், எந்த இடத்துல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்னதான் தியரி ரிலேட்டடாக படித்தாலுமே கூட ப்ராக்டிஸ் ரிலேட்டடாக நீங்கள் சால்வ் பண்ணும் போது மட்டும்தான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. அப்சல்யூட் சார்ஜோட வேல்யூ வந்து -1.660 22 × 10⁻⁻19. புரோட்டானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா +1.60 22 × 10⁻⁻9. இங்கே மைனஸ் வருது, இங்கே ப்ளஸ் வருது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நியூட்ரானோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, அப்சல்யூட் சார்ஜோட இது. இப்போ இந்த சொன்னேன் இல்லையா, சார்ஜோட எலக்ட்ரான் அப்படின்னு, இது வந்து எங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முலிக்கன் ஆயில் அப்படின்னு சொல்லி முலிக்கன் சாயில் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு இது ஒன்று இருக்கும். சரிங்களா? இதில் தான் படிப்போம்னு நினைக்கிறேன். இதில் தான் அது சரியாக எனக்கு கிளியராக தெரியல. பட் அந்த முலிக்கன் சாயில் தியரியில் வந்து நம்ம படிப்போம். சரிங்களா? அதே மாதிரி வந்து இந்த சார்ஜ் மாஸ் ரேஷியோ அப்படின்றது, சார்ஜ் மாஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, அதாவது இங்க இருக்கு பாருங்க, சார்ஜ் மாஸ் ரேஷியோ. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஜே தாம்சன் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ரிலேட்டிவ் சார்ஜ் அப்படின்றது, ரிலேட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து -1, புரோட்டான் வந்து +1, நியூட்ரான் வந்து 0. மாஸ் பை கேஜி அப்படின்றது, எலக்ட்ரானோட மாஸ் எவ்வளோ, 9.109 × 10⁻⁻31. அதே புரோட்டான்ல மாஸ் வேல்யூ பார்த்தோம்னா 1.672 × 10⁻⁻27. அண்ட் தென் நியூட்ரான்ல அதையோட மாஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1.75 × 10⁻27. இதை நம்ம எங்க தெரியுங்களா அதிகமா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், இங்க யூஸ் பண்றதை விட மோல் கான்செப்ட்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? அந்த மோல் கான்செப்ட்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் கெமிஸ்ட்ரியில.
அதே மாஸ் AMU அப்படின்றது 1/1840 1840 ஓகேங்களா. அதே மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்து 1.007. அதே மாதிரி நியூட்ரானோட வேல்யூ என்ன மாஸ்ல பார்த்தீங்கன்னா 1.009. ரிலேட்டிவ் மாஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ல 0, புரோட்டானோட ரிலேட்டிவ் மாஸ் வந்து 1, நியூட்ரானோட ரிலேட்டிவ் மாஸும் 1 தான். சரிங்களா. மித்ததெல்லாம் நீங்க சும்மா இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ரொம்பலாம் நீங்க புஷ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி 1 AMUயோட வேல்யூ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் கார்பன் 12. அதாவது 1 AMUயோட வேல்யூ வந்து 1.67 into 10 to the power of -24 கிராம். இது வந்து நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா மோல் கான்செப்ட்ல இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா. ஓகே. இப்போ இந்த ஸ்பெஷல் டேர்ம்ஸ் பார்ப்போமா. ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன, ஐசோடோன்னா என்ன அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டம் நம்பரு சேமா இருந்து டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்க கீழே உள்ளது தானே ஆட்டம் நம்பரு 6 இருக்குங்களா. இங்கேயும் 6, இது வந்து 6 தான். சரிங்களா. பார்க்க 6 மாதிரி இல்லைனாலும் அது 6 தான். ஓகேங்களா. இது வந்து ஆட்டம் நம்பர், இதுவும் ஆட்டம் நம்பர், ரெண்டுமே 6 தானே. அதே மாதிரி இங்க மேல பாருங்க மாஸ் நம்பர் வேரி ஆயிருக்கு. அப்ப அது ஐசோடோப். ஐசோபார் அப்படின்னா the atom with same mass number but different atomic number. அதாவது இங்க நல்லா கவனிக்கணும். ஆட்டம் கீழே உள்ளது ஆட்டம் நம்பர், மேல உள்ளது தான் மாஸ் நம்பர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க கீழே ஆட்டம் நம்பர் 2 சேமா இருக்கா, இது 6 இருக்கு, இது 7 இருக்கு. அப்ப 2 சேமா இல்ல. மேல உள்ள மாஸ் நம்பர் சேமா இருக்கா, 14 இருக்கு, இதுலயும் 14 இருக்கு. அப்ப இது 2 சேமா இருக்கு. சரிங்களா. அப்போ மேல உள்ளது அதாவது மேல அப்படின்றப்ப மாஸ். ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. செகண்ட் ஏதோ பிரச்சனை பண்ற அப்படி லேப். அடுத்தது ஐசோடோன் அப்படின்றது என்னன்னா the atom and nuclei with same number of neutrons. இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்களேன், உங்களுக்கு இன்னும் இதுக்கு புரியும். C614 ஓகே எடுத்துக்கிறேன். இப்போ நியூட்ரான் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவோம், மாஸ் நம்பர் மைனஸ் ஆட்டம் நம்பரா. அப்போ கால்குலேட் பண்ணுங்க. 14 மைனஸ் 6 எவ்வளோ வரும், ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்க மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 14 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்களேன். இப்போ N7 எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம், வச்சு பார்ப்போம். அப்போ ரைட்டோ ஓகே. இப்போ வந்து 15 மைனஸ் 7 போடுங்களேன், 8. இப்போ சேம் நியூட்ரான் நம்பர் வருது பாருங்க. அப்படி வந்துச்சுன்னா இது ஐசோடோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. ஒன்றும் இல்லை, அப்ப மேட்ரு இதெல்லாம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு என்னன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் இப்போ இதோட எலக்ட்ரான் சாரி மெக்னீஷியம் இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் எலக்ட்ரானோட வேல்யூ, அதாவது ஆக்சிஜன் 2 மைனஸ் லைக் இங்கே நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் எலக்ட்ரானோட வேல்யூ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 10 வரும். ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த ஐசோ எலக்ட்ரான் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்து வச்சுக்கோங்க, இதை அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா. அந்த ஐசோ எலக்ட்ரான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இது பார்த்துக்குங்க, ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஐசோ எலக்ட்ரான் என்ன, ஸ்பீசஸ் வித் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்றது அது ஐசோ எலக்ட்ரான் சொல்லுவோம். சரிங்களா. அந்த ஐசோ எலக்ட்ரான் வந்து எப்படி அதாவது எலக்ட்ரானிக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றத நான் லேட்டரா வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா. ஓகே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். இங்க வந்து ப்ரொபகேஷன் லைன் போகுது, இது வந்து வேவ் லென்த் போதா. இப்போ இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து கிரஸ்ட் அப்படின்னுவோம். கீழே இப்படி கொடுத்துருக்கு வந்து டஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஓகே. இப்போ இங்க ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ரா ரேடியேஷன், விசிபிள் லைட், அல்ட்ரா வயலண்ட் ரேஸ், எக்ஸ் ரேஸ், காமா ரேஸ் இருக்குல்ல, இது எல்லாமே நேக்கட் ஐ நேக்கட் ஐன்னு சொல்ல முடியாது. we can't able to see in our naked eye. நார்மலான ஐல வந்து நம்மளால பார்க்க முடியாது. we can use something for that. ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இங்க பாருங்க, நான் திரும்ப இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்.
1 செகண்ட். இங்க பாருங்க, இது வந்து கிரஸ்ட், இது வந்து டஃப். சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். கிரஸ்ட்னா என்ன, டஃப்னா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் சும்மா போட்டு காட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றதுல பார்த்தோம்னா இந்த கலர்ஸ் தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா கலரு இந்த பாக்ஸ்ல. இங்க பாருங்க, இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கலர்ஸ்ல நம்ம இந்த கிரீன் கலரை எடுத்துட்டோம் அப்படின்னா பிங்க் கலர் தெரியும். அது அதர்வைஸ் அந்த பிங்க் கலர் நமக்கு தெரியாது. நம்ம ரெயின்போலுமே பார்த்தோம்னா பிங்க் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனா பிங்க் கலர் இருக்காது. சரிங்களா? ஓகே. விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றது, அதாவது நம்மளால விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும். இங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்மளால எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் பார்க்க முடியும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ரிமெம்பர்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ரொம்பலாம் இல்ல. இங்க பாருங்க, 400 நானோமீட்டர் டு 750 நானோமீட்டர் வரைக்கும் விசிபிள் ஸ்பெக்ட்ரமா இருக்கும். In radiation or heat sensing radiation, how to find the temperature? அதாவது இன்னும் சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, in radiation or heat sensing radiation. இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன், இதை நான் ரீட் பண்ணி நீங்க எதுவும் நினைக்காதீங்க. ஓகே, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஓகே, இங்க பாருங்களேன், ஐஆர் ரேடியேஷன் பத்தி தெரியுமா? இன்ஃப்ராட் ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஐஆர் ரேடியேஷன் இதை நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். இந்த ஐஆர் ரேடியேஷன் அப்படின்றது பார்த்தோம்னா இங்க பாருங்க, இந்த ஐஆர் ரேடியேஷன் இருக்குங்க இல்லையா, இது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா கொரோனா டைம்ல எல்லாம் அந்த நியூஸ்ல எல்லாம் சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி கொரோனா வந்தவங்கள பார்த்து, ஐ மீன் கொரோனா வந்தவங்கள செக் பண்றவங்கள பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டிவிலாம் கூட கட்டியிருப்பாங்க, அந்த தலையில கன் மாதிரி வச்சு பார்க்கறது, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த நெத்தி போட்டுட்ட கன் மாதிரி வச்சு பார்க்குறாங்களா, அது என்ன பார்க்குறாங்கன்னா நம்ம உடம்புல வர ஐஆர் ரேடியேஷனை கால்குலேட் பண்ணி நமக்கு அந்த டிசீஸ் லைக் அந்த வைரஸ் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து விசிபிள் ஆனது கிடையாது. நார்மலா நேக்கட் ஐல நம்மளால பார்க்க முடியாது. சரிங்களா? ஓகே. இது வந்து நம்ம ஐஆர் ரேடியேஷன் இந்த கோவிட் டைம்லலாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம். இது எதுனா ஹீட் சென்சிங் ரேடியேஷன். அப்படி அதாவது ஹீட்ட வந்து எவ்வளோ ஹீட் இருக்குன்னு அப்சர்வ் பண்றதுக்கு இந்த ஐஆர் ரேடியேஷன். இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஐஆர் ரேடியேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் நேம் எனக்கு சரியா தெரியல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தெர்மாமீட்டர் வந்து ஒவ்வொரு இடமா வச்சு பார்க்குறாரு. ப்ளூ கலர்ல வைக்கிறாரு, ரெட் கலர்ல ப்ளூ கலர்ல வைக்க ஒவ்வொரு கலரா வச்சு வச்சு பார்க்குறாப்படி. இப்போ என்ன பண்றாருன்னா, ரெட் கலர்ல கொண்டு வந்தப்போ மட்டும் உடனே டக்குன்னு அது ஹீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒரு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வச்சுதான் செய்வாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அது எதுக்கு அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, லைக் எந்தவித மாற்றமும் வராது அப்படின்னு தெரியறப்ப, ஓகே எந்தவித மாற்றமும் வராதுன்றப்போ வச்சுட்டே போவாங்க. திடீர்னு ஒரு இடத்துல மாற்றம் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல வந்து கண்ட்ரோலர் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ அந்த ரெட்ட கொஞ்சம் தள்ளி ரெட்டு கிட்ட மட்டும் வச்ச உடனே டெம்பரேச்சர் வந்து அதிகமானதா நோட்டீஸ் பண்றாரு. அப்போ கண்டுபிடிக்கிறாரு, ஐஆர் ரேடியேஷன் ஒண்ணு அங்க இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் ரேடியேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மட்டும் இல்ல. கண்ணுக்கு தெரியாத ஸ்பெக்ட்ரம் எவ்வளவோ இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி நம்மளால அந்த காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ்ஸ் ரெண்டு விதமா பிரிப்பாங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சயின்ஸ்ல 10th சயின்ஸ்ல வருமா, சம்திங் வரும் பாருங்க, எஃப்எம் ஏஎம்னு சொல்லிட்டு வரும். நம்ம கேட்குறோம்ல எஃப்எம் ரேடியோ, அதெல்லாம் என்னது? ரேடியோ வேவ்ஸ் தான். லாங் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்லாம் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ரொம்ப வளவலன்னு பார்க்காம இம்பார்ட்டன்ட் மட்டும் டக்குன்னு பார்த்துருப்போமா? 1 நானோமீட்டர், இது ஒண்ணுப்பா. 1 நானோமீட்டர் இஸ் 1 நானோமீட்டர் வந்து நம்ம 10⁻⁹ மீட்டர். அதாவது இன்னும் சொல்லணும்னா இது 1 பில்லியனா பிரிக்கிற மாதிரி. இங்க பாருங்க, இப்போ உங்களோட கையை எடுத்துக்கிறீங்க. உங்களோட கையை வந்து ஒரு பில்லியனா பிரிச்சுனா எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும் இந்த ஆட்டமோடதுன்றது.
1 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது பாருங்க 1 ஆம்ஸ்ட்ராங் நம்ம இப்படி இந்த ஃபார்ம்ல எழுதுவோம் 10 to the power of -10 மீட்டர். இதையும் நம்ம 10 பில்லியனா பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் ஒரு ஆட்டமோட சைஸ். இதையே நம்ம 10 பில்லியனா பிரிச்சோம் அப்படின்னா இதுதான் ஒரு ஆட்டமோட சைஸ். ஆட்டம் சைஸ் ஸ்மாலர். ஆட்டம் சைஸ் வந்து ஸ்மாலரா இருக்கும். எதை விட கம்பேர் பண்ணும்போது வேவ் லென்த்தோட கம்பேர் பண்ணும்போது ஆட்டமோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா கதை மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்கப்பா. சம்மு மட்டும் கொஞ்சம் அதுவே நீங்க ப்ரெஷரே பண்ண வேணாம். அந்த கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்லாம் நீங்க ப்ரெஷரே போடவே வேணாம். பயாலஜி மாதிரி கிடையாது. பயாலஜி தான் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஆப்வியஸ்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஃபார்முலா அதெல்லாம். கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல நம்ம என்ன அதிகமா ஞாபகம் வச்சுக்கணும், எந்த மெத்தட்ல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம டில் அந்த எக்ஸாம் டைம் வரைக்கும் ஃபாலோ பண்றது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும். நம்ம அதையும் பார்ப்போம். சரிங்களா? நீங்க எதை பத்தியும் வரி பண்ண வேண்டாம். ஓகே சார். இத்ரா ஒன் செகண்ட் இன்னும் முடிக்கல. ஒரே ஒரு நிமிஷம். இங்க வந்துட்டேனா? ஓகே. இங்க பாருங்க. நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்னேன். இப்படி ஒரு லைன் மாதிரி இருக்கு. இருங்க, ஒரு லைன் ரொம்ப கேவலமா இருக்கு. ஒன் செகண்ட். இங்க பாருங்க. இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு வேவ் லென்த் வந்து போகுது. என்ன போகுது? வேவ் லென்த் வந்து இப்படி போயிட்டு இப்படி வருது. சரிங்களா? இப்படி போயிட்டு இப்படி இருக்கு. இப்படி வருது. இப்போ இந்த இடத்துல எது ட்ரஃப் எது கிரஸ்ட்னு சொன்னேன்? ரிமெம்பர் பண்ணி பாருங்க. நான் அப்பயே உங்கள்ட்ட சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பார்ப்போம்னு. ஓகேங்களா? இது வந்து கிரஸ்டா, இது வந்து டஃப். இது வந்து என்னது? இது வந்து கிரஸ்ட், இது வந்து டஃப். இப்போ இந்த கிரஸ்ட் டஃப்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ இதுதான் வேவ் லென்த். சரிங்களா? வேவ் லென்த். இதை நம்ம லாம்டான்னு மெஷர் பண்ணிக்கிறோம். லாம்டான்னு போட்டுக்கிறோம் சிம்பிளா. இது பேர் என்னது? டஃப். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கிரஸ்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சினா என்ன சார்? இத்தனை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா பெர் செகண்டுக்கு. இப்போ இது மாதிரி இருக்குங்க இல்லையா? இப்போ நான் இவ்வளவு தூரம் இருக்குன்னா பெர் செகண்டுக்கு எவ்வளவு வேவ் லென்த் ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்றது. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஹெர்ட்ஸ் அப்படின்றதுல கால்குலேட் பண்ணுவோம். ஹெர்ட்ஸ் அப்படின்றதுலயும் ஹெர்ட்ஸை நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல HZன்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஹெர்ட்ஸை வந்து நம்ம ஹெர்ட்ஸ்ன்னு எழுதுவோம். அண்ட் ஆர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா? செகண்ட் இன்வர்ஸ். மாடு கத்துது, கேக்குதுங்களா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்யா. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவ் லென்த் அப்படின்றது லாம்டா. அந்த வேவ் லென்த்ல வந்து கிரஸ்ட் டஃப்னு இருக்கு. இதுதான் நம்ம வேவ் லென்த்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, பர் செகண்டுக்கு எவ்வளோ வேவ் லென்த் வருது அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வெலாசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? வெலாசிட்டி அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? வெலாசிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, கான்ஸ்டன்ட் அப்படின்றது தான் நம்ம வெலாசிட்டி அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் நான் நம்பி போடுறேன். என்னால் நான் இப்போ பாஸ் பண்ணி வாய்ஸ் கேட்குதா அப்படின்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஐ திங்க் ஐ டோன்ட் ஹாவ் அ ஆப்ஷன் ஃபார் தட். அதுக்கு நான் என்கிட்ட ஆப்ஷன் இல்லை. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் இட். ஓகே, சொல்லவும் முடியாது அவங்கக்கிட்ட போய் என்னால். மாடு கத்துது, அவங்க என்ன சொல்லுவாங்க? வாயிலா சீவன், அதுக்கு என்ன தெரியும் அப்படின்வாங்க. ஆப்வியஸ்லி அதுக்கு என்ன தெரியும் பாவம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே. உங்களுக்கு வாய்ஸ் நான் கேட்கும் நம்புறேன். அப்படி இல்லைன்னா நான் மைக்கை வேணா கிட்ட வச்சுக்கிட்டுமா? ஒன் செகண்ட். ஓகே, ஐ ஹோப் இப்போ நல்லா கேட்கும் நான் நம்புறேன். இப்போ பாருங்க, வெலாசிட்டி அப்படின்றது, அதாவது வெலாசிட்டி அப்படின்றது வந்து c is equal to 3 into 10 to the power of 8 m meter per second.
சரிங்களா? வெலாசிட்டி அப்படின்றது நம்ம கான்ஸ்டன்ட் நிலையானது. ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் அப்படின்னா நிலையா இருக்காது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ரொம்பலாம் நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கணும்னு இல்ல. கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ பார்த்துக்கோங்க. 3 × 10⁻8 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? சரி. இப்போ அடுத்தது, இப்போ இதுவரைக்கும் நம்ம தெளிவா இருக்கீங்களா? ஓகே. அடுத்தது பாருங்களேன். வேவ் நம்பர் அப்படின்றது. வேவ் நம்பர் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி லைக் இதுவும் எப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாரி தான். சிமிலர்லி ஆஸ் அ ஃப்ரீக்வன்சி மாரி தான். இப்போ இந்த வேவ் நம்பர் பாருங்களேன். வேவ் நம்பர். சரிங்களா? வேவ் நம்பர வந்து நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் மீட்டர். அங்க வந்து பெர் செகண்ட் பார்த்தோமா, இங்க வந்து பெர் மீட்டர். ஒன் செகண்ட். பெர் மீட்டர். பெர் மீட்டர். சரிங்களா? ஓகே. ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னா, இங்க பாருங்களேன். ஆம்ப்ளிட்யூட் ஓகேங்களா? ஆம்ப்ளிட்யூட் இஸ் த ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி ஓகேங்களா? ஆம்ப்ளிட்யூட் அப்படின்னா என்னன்னா, இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இன்டென்சிட்டி அப்படின்னா இன்டென்சிட்டியோட ப்ரொபோர்ஷனல். இன்னும் இந்த ஆம்ப்ளிட்யூட ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹைட் ஆஃப் த டஃப் அண்ட் கிரஸ்ட். இங்க பாருங்களேன். இப்படி ஒரு லைன் இருக்கும். இது இப்படி மேல போறது கிரஸ்ட், இப்படி கீழ வர்றது டஃப்ன்னு சொன்னேனா, இப்ப இந்த கிரஸ்டோட ஹைட்டையும், டஃப்போட ஹைட்டையும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் ஆம்ப்ளிட்யூட். ஓகேங்களா? கொஞ்ச நேரம் வாய மூடிருங்கடாப்பா. கேட்க மாட்டேன்னுதுங்கப்பா. அது எங்களோட மாடு இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்களோட மாடு. ஸோ இங்கேயும் விட்டுட்டு போயிருக்காங்களாட்டுக்கு வெளியில. எமர்ஜென்சியா. ஓகே. பிளாங்க் குவாண்டம் தியரி. இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்றத நான் இங்க கீழ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். ஒண்ணும் இல்ல. சப்ப மேட்ரு. பார்க்க தான் ஐயோ! என்னடா என்னென்னமோ போட்டுருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும். இங்க பாருங்களேன். சப்ப மேட்ரு ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. அதாவது பிளாங்க் குவாண்டம் தியரி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு அப்சரா பென்சில் ஒண்ணு வச்சிருக்கீங்க. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், செகண்ட் ஃப்ரெண்டுன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்கிறப்படி அப்சரா பென்சில் என்கிட்ட இல்லப்பா. எனக்கு பென்சில் பாதி குடுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அப்சரா பென்சில 2ஆ உடைச்சு, இந்தாப்பா நீ இத ஷார்ப் பண்ணி எழுதிக்கோன்னு குடுப்பீங்க. டிப் பென்சில குடுக்க முடியாது. அது வேற விஷயம். சரிங்களா? இப்போ அடுத்தது. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு லெட் இல்ல. உங்ககிட்டயும் ஒரே ஒரு லெட் தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கணும். உங்ககிட்டயும் எல்லாமே ஒரே பொருள் தான் இருக்கு. அந்த பையன் வந்து எக்ஸாம்க்கு லெட் எடுத்துட்டு வர மறந்துட்டான். இப்போ வந்து கேட்குறான். எனக்கு ஒரு லெட் தரியா? அப்படின்னு சொல்லி லெட் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன் அந்த அப்சரா பென்சில உடைச்சு குடுத்தோமா இந்த லெட்ட குடுக்க வேண்டியது தானே? குடுக்க முடியாது. குடுத்தாலும் எந்த யூஸும் கிடையாது. மூடி கேப்ப மட்டும் குடுத்து இந்தாப்பா எழுதிட்டு போப்பான்னு குடுக்க முடியாது. இல்ல நீங்க அந்த கேப்ப வச்சுட்டு அவனுக்கு லெட்ட குடுத்தீங்க நீங்க என்னத்த வச்சு எழுதுவீங்க? அந்த மாரி அந்த மாரி தான் அந்த குவாண்டம் அப்படின்றது. இந்த லைட் அதாவது லைட் இஸ் அ டிஸ்கிரிட்டிவ் குவான்டிட்டி ஓகேங்களா? அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆட்டம் இருக்கு அப்படின்னா, இந்த பிளாங்க் குவாண்டம் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்கு. இங்க பாருங்க நான் வரைஞ்சு காட்டுறேன். ஒரு ஆட்டம் இருக்கு. இப்போ இந்த ஆட்டம் வழியா நான் லைட் வந்து பாஸ் பண்றேன். சரிங்களா? இப்போ இந்த லைட் வந்து எப்படி இருக்கும்னா, 100% வந்து ஆ பட்டிருக்கும். இல்ல நான் 10% தான் லைட் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த ஆட்டம். இல்ல 20% தான் ஆட்டம் அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படின்லாம் என்னால சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா, ஆ அப்படி அப்சர்வ் பண்ணாலும் எந்த ஒரு யூஸும் கிடையாது. சரிங்களா? அப்படின்ற மாரி குவாண்டம் தியரி சொல்லுது. நல்லா கேட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே.
light electro radiation, gamma rays, x-rays, IR, all radiations are, if one time they form, ஓகேங்களா, we cannot consume half consumption at all. அதாவது பாதி தான் இது அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்றத நான் எந்த விதத்திலையும் சொல்ல முடியாது. சரிங்களா, பாதி எக்ஸ்ரே பாதி காமா ரேஸ் தான் வந்துச்சு அப்படின்றது இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரியில சொல்றாங்க. லைக் ஒன் ஆட்டம் தே ஆர் அக்செப்ட் த லைட். ஒரு ஆட்டம் வந்து ஒரு லைட்டை அக்செப்ட் பண்ணிச்சு, நான் சொன்னதுதான், லைட்டை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா த லைட் ஃபுல் ஆஃப் ஆட்டம் நாட் லைக், ஓகேங்களா, 10% ஆர் 20%. அதாவது இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு லைட் ஆட்டம் வந்து ஒரு லைட் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா 10% அப்சர்வ் பண்ணிக்கும் 20% அப்சர்வ் பண்ணிக்கும்னு சொல்ல முடியாது. அப்சர்வ் பண்ணால் 100% இல்லைன்னா இல்லை. சரிங்களா, அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த 100% அப்சர்வ் பண்ணிருச்சுன்னா இந்த ஆட்டம் ஃபுல்லா என்ன ஆயிருக்கும்? வேவ் லென்த் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா, இது வந்து வேவ் லென்த். ஓகே, இப்போ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லைக் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மட்டும் இங்கே அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் ஒன்ஸ் ஒரு தட்டி பார்த்துட்டு வி கேன் கோ நெக்ஸ்ட். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் போகாது. நம்ம இதே மூணு பார்ட்டாக பார்ப்போம். இதை நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறதில்ல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சதில் எத்தனை டாபிக்ஸ் தெரியுமா? 9 டாபிக்ஸ் சம்திங் இருக்கும். இந்த 9 டாபிக்ஸை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த லாஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஓகே, 1 செகண்ட். ஓகே, மேலே பாருங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், the largest of single quantum inversely frequency of the radiation is equal to H. அதாவது H அப்படின்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இந்த Hோட வேல்யூ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா, 6.26 into 10 to the power of minus 34, ஓகேங்களா, ஜூல் பர் செகண்ட். அதே மாதிரி இல்ல எனக்கு இதை இப்படி சொல்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, சாரி ஐ ரோட் சம் மிஸ்டேக் ஹியர். ஒன் செகண்ட் ஐ வாண்ட் டு கரெக்ட். பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி ഇവിടെ இருக்கல்ல, 6.6 சொல்லலாம், அல்லது ஆர்ல 6.2, சாரி திரும்ப அதே இதை பண்ற பாருங்க, 626 into 10 to the power of minus 34. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் தெளிவா இருக்கும். சும்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சம்ஸில் சால்வ் பண்ணும்போது என்னன்னு பார்ப்போம். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து hc by lambda, ஓகேங்களா, ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், hc by lambda, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு hc by lambda. அதாவது இன்னொரு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா h into c அப்படின்னு வந்துச்சுன்னா 2 into 10 to the power of 2 into 10 to the power of minus 25 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, அடுத்தது பாருங்க. இங்கே இருக்கு எலக்ட்ரான் இன் வோல்ட். சரிங்களா, எலக்ட்ரான் இன் வோல்ட் வச்சு பார்க்கும்போது 2 விதமா, இது 6 வரணும்ப்பா, இது 6 வரணும், நான் 6 போட மறந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு மாடு அமைதியாயிடுச்சு, நானும் கத்த வேண்டியது இருக்காது இனிமேல். ரொம்ப இப்போ எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட், இப்போ எலக்ட்ரான் வந்து வோல்ட்ல பார்க்குறோம். உங்க பாருங்களேன், சாரி இது 6 நான் போட மறந்துட்டேன், இங்கே 6 வரும். ஓகேங்களா, எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2400. இது வந்து லாம்டா, ஓகேங்களா, லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங்கில் பார்க்கும்போது 2400 பை லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லுவோம். அதே என்ன சொல்றது, இது வந்து நானோமீட்டர். நானோமீட்டரில் பார்க்கும்போது 1240 பை லாம்டா அப்படின்றத பார்ப்போம். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது கொஸ்டின் கேட்டிருக்கிறத பொறுத்து. ஓகே, இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம், கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா,
ஒன் செகண்ட், மூவ் ஆக மாட்டேங்குது. மூவ் ஆனா அப்படியே ரொம்ப மூவ் ஆறேன்னுது, இல்ல ஆக மாட்டேங்குது. இங்க பாருங்க, குயிஸ் பாருங்க. Calculate the wavelength of photon in term of 10 to the power of -7 which has energy equal to 5 into 10 to the power of -19 gram. இதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? calculate the wavelength of a photon. wavelength கேக்குறாங்க. அப்ப wavelengthக்கு நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ண போறோம்? E is equal to hc by lambda. ஓகேங்களா? E is equal to, அதாவது frequency is equal to நம்ம படிச்சிருப்போம். நான் ஒத்துக்கிறேன். frequency என்னது? பெர் செகண்டோட wavelength. சரிங்களா? calculate the wavelength of photon in the term of இவ்வளோ நேரம் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். இப்போ term of which has energy எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டான். அதாவது which means energyன்றது lambda. சரிங்களா? lambda இந்த இடத்துல எனர்ஜி சொல்ல போறாங்க. lambda அப்படின்ற இடத்துல வந்து இந்த எனர்ஜியோட வேல்யூ நம்ம போட போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன், சம் பாருங்களேன், ரொம்ப ஈஸி தான். E is equal to, என்னப்பா பெண் எழுத மாட்டேனுது, ஒன் செகண்ட், லேப்புக்கு அடிக்கடி ஏதோ ஆயிடுது இது மாதிரி. இதை நான் எப்படியும் ரிப்பேர் பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை h into c by lambda. ஒன் செகண்ட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹச்சோட வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். h into c, இங்க பாருங்க. ஒன் செகண்ட், கேமரா க்ளோஸ் ஆயிடுச்சு. சாரி, கேமரா இல்லை, போர்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, சாரி, இப்போதான் சரியாச்சு. என்னால் இது சரி பண்ணுறதுக்காட்டி போதும்னு ஆயிடுச்சு. சரி, ஓகே. இங்கே இப்போ இந்த சம்ல இருந்து ஒரு தாட்டி பார்த்துருவோமா? சம் திரும்ப ஒரு தாட்டி பார்த்துட்டு இதுலேருந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்க, E is equal to, ஐயோ இந்த லேப் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே பாருங்க, E is equal to h into c by lambda. சரிங்களா? ஹச்சோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 6.626 into 10 to the power of -34 தெரியுமா? ஓகே, இப்போ சியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 3 into 10 power 8 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ண என்ன வரும், 1.9878 வருமா, into 10 to the power of -25. என்னாலே பார்க்க முடியல, ஏன்டிட்டீங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இதை போட்டோம் அப்படின்னா 1.9878 into 10 to the power of -25 கிடைக்கும். இப்போ இங்க பாருங்க, இப்படி கிடைச்சிருக்கா, 1.98 into 78 into 10 to the power of -25 by, இப்போ என்ன பண்ண போறோம், 5 into 10 to the power of -19. ஒன் செகண்ட், வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, இப்போ இது மட்டும் எடுத்துக்க போறோம். சரிங்களா? பாருங்க, 1.98 into 1.98 78 by 5 அப்படின்னு போட்டிங்கன்னா 0.3976 அப்படின்னு கிடைக்கும். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா 3.98ன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா?
ஐயோ இவ்வளோ பிரச்சனைகளோட கிளாஸ் எடுக்கிறது போதும் ஆகுது. போர்டை வச்சு கூட எடுத்துடலாம் போலங்க, அந்த லேப் வச்சு தாங்க எடுக்க முடியல. எனக்கு தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. நான் வேணா கேட்டு சொல்றேன். எனக்கு தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் லேப் நிறைய மக்கார் பண்ணுது. ஓகே, இங்க பாருங்க அடுத்தது. இப்போ மேல என்ன கொடுத்திருந்தோம், இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம போடும்போது 10 to the power of minus 25 by 10 to the power of, இங்க பாருங்க இருங்க நான் ஒரு தடவை வேணா காட்டுறேன். 10 to the power of minus 25, 10 to the power of minus 19. இதை எப்படி பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு இங்கதான் ட்ரிக்கே வரும், இங்கதான் ட்விஸ்டே வரும். 25 minus 10 to the power of minus 19. இதை 10 நான் காமனா எடுத்துட்டேன். இதையும் வந்து இது பண்ணேன் அப்படின்னா எத்தனை மைனஸ் மைனஸ் இருக்குன்னுலாம் பார்க்காதீங்க சரிங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 10 to the power of minus 6 வரும் சரிங்களா. இப்போ இதுதான் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்க 6 வந்துடுச்சு. இப்போ என்னன்னா 6 we moved the decimal point. இங்கே decimal point தள்ளி வச்சோம் தெரியுதுங்களா. 0.3976 வந்து டெசிமலுக்காக மாற்றி 3.98 அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். டெசிமல் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் பின்னாடி போட்டோம். இதை நம்ம வந்து டிஜிட்டல் சம்திங் இந்த ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் இதுலேயே வரும். அதில் இன்னும் நம்ம படித்தோம்னா இது நமக்கு தெரியும், இதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஓகே 3.98 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 10 to the power of minus 16 இங்கே வந்துருங்க. இது மைனஸ் பண்ணால் 10 to the power of minus 16. நம்ம டெசிமல் தள்ளி வச்சனால பவரில் இருக்கிற ஒன்றா ஆட் பண்ணணும். பவரில் இருக்கிற ஒன்றை டிக்ரீஸ் பண்ண போறோம். டிக்ரீஸ் பண்றது என்னது, அப்போ மைனஸ்ல இருக்கிறப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணாதான் அது டிக்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அப்ப என்ன வரும், இங்க பாருங்க நான் வேணா எழுதுறேன் பாருங்க, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும், 10 to the power of minus 7 வரும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா. அப்ப ஆன்சர் என்னது, 3.98 into 10 to the power of minus 7 சரிங்களா. ஓகே டிகே பையா, நெக்ஸ்ட் போயிடலாமா. இந்த சம் ஒரே எழுதி, இது ரொம்ப ரொம்ப சின்ன சம் தான், டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கேட்டிருக்காங்களா. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எங்கே வரும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. E is equal to n h ஹர்ட்ஸ், இது வந்து ஹர்ட்ஸ் அப்படின்றது. அப்போ இஸ் ஈக்குவல் டு h வந்து நமக்கு தெரியும் பிளாங்க்டானோடது. இருங்க வரேன், இதுக்கு நான் டெஃபினேஷன் கொடுக்குறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்தாங்க E வந்து இங்க பாருங்க, நான் இங்க கொடுத்துருக்கேன். E is equal to என்னது, டோட்டல் TOTA எழுது, TO அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பெண்ணு வேற சரியா எழுத முடியுது, எவ்வளோ நேரம் எழுதுதுன்னு வேற தெரில, அதனால நான் வேக வேகமாக எழுதி ஆகணும். ரேடியேஷன் இன் ஜூல், ஓகேங்களா. ஓகே, H அப்படின்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க, நான் சென்டரில் எழுதுறேன். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஓகேங்களா. இந்த இப்படி போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இன்னும், ஓகேங்களா. என்னன்னு சொல்லுவோம், ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க சார், இங்க இது வந்து ஃபார்முலா, நார்மலா நம்ம வந்து டோட்டல் எனர்ஜி ஆஃப் ரேடியேஷன் கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ற ஃபார்முலா. இப்போ இங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன் த ரேடியேஷன் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் இன் த ரேடியேஷன். இன்னும் சொல்லணும்னா இதை இன்னும் எப்படி, அதாவது இந்த ஹெர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா frequency of the radiation சொல்லலாம். frequency of the radiation
சரிங்களா? எழுதிக்கிட்டீங்களா? ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ரேடியேஷன். ஓகே. இதை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க பாஸ் பண்ணி கூட பாருங்க. ஓகேங்களா? ஒன்றும் அவசரம் இல்லை. பண்ணுதுடா. ஓகே. ஓகே. இதை பார்த்து வச்சுக்கிட்டீங்களா? இப்போ பாருங்க. வரேன். 1 செகண்ட். ரப் மட்டும் பண்ணிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் திடீர்னு இது மக்கார் பண்ணும். அதனால நம்ம எவ்வளோ வேகமாக இதை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு போயிடணும். திடீர்னு வேற பெண் எழுத மாட்டேனுது. என்னமோ பிரச்சனை. ஓகே. இங்க பாருங்க. இப்போ நம்ம அது எழுதிட்டீங்கன்னா பாஸ் பண்ணி எழுதிட்டு பாருங்க. இப்போ பாருங்க என்னது நம்ம தெரியும் ஃபார்முலா. இப்போ என்ன சொன்னோம்? இஸ் ஈக்குவல் டு n பிளாங்க்டானு ஹெர்ட்ஸ்ன்னு சொன்னோமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வேணும்? ஈயோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்களா? நீங்கள் இதில் போடலாம் வேணாம். ஓகேங்களா? ஹெர்ட்ஸோட வேல்யூ என்ன? HA. அதாவது ஏன்ற அதாவது ஏவா அதை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெர்ட்ஸ்ன்றது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வேல்யூவாக வரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஹெர்ட்ஸுக்கு பதிலாக ஏ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கொஷின் இங்கே பாருங்க. இருங்க வரேன். இங்கே பாருங்க. ஹெர்ட்ஸுக்கு என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? ஏ எடுத்துக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ பாருங்க என்ன வரும்? NHA. சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ இங்கே போட்டோம்னா இதுதான் ஆன்சரே. அவ்வளோதான். இதுதான் சம்மு. அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் டக்கு டக்குன்னு போயிடலாம் வாங்க. இல்லைனா திடீர்னு எப்போ நிற்குன்னு வேற தெரியாது இந்த பெண்ணு. போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் போஸ் மாடல். ஓகேங்களா? போஸ் மாடலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த போஸ் மாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூக்ளியஸ் நடுவில் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் இஸ் நாட் எமிட். எலக்ட்ரான் வந்து அதை விட்டு போகவும் போகாது. அந்த சரௌண்டிங் ஆர்பிட்டை விட்டு வெளியே போகவும் போகாது. அதே சமயத்தில் வந்து டஸ் நாட் எமிட் அப்சர்வ் எனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஓகே. இங்கே பாருங்க. ப்ரீவியஸ் போர்ஸ் ஆட்டம் மாடல் ஜே தாம்சன். ஐயோ அடுத்தது இது வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரில. ப்ளீஸ்ப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கெமிஸ்ட்ரி எவ்வளோ சீக்கிரம் நமக்கு டைம் இல்லை இன்னும் சொல்ல போனால். இன் ப்ரீவியஸ் ஆஃப் போஸ் அட்டாமிக் மாடல் ஜே தாம்சன் வந்து ப்ளம் புட்டிங் மாடல் இட் மீன்ஸ் வாட்டர்மெலன் மாடல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ளம் புட்டிங் மாடல்ல இங்கே பாருங்க. அதாவது இதில் ஜே தாம்சன் சொல்றதை நான் இங்கே காட்டுறேன். சரிங்களா? இது வந்து அக்கேஷனலி எஜெக்டட். Occasionally ejected. Uniform positive sphere. Uniform positive sphere. சரிங்களா? இதுக்குள்ள அங்கங்க எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றா? ஜே தாம்சன் சொல்றாங்க. சரிங்களா? இதை சொல்றவர் ப்ளம் புட்டிங் மாடல் அல்லது வாட்டர்மெலன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது ஒருத்தர் வர்றாரு. ஆஃப்டர் ஜே தாம்சன் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இப்படி ஒரு கோல்டு ஃபாயில் ஷீட் எப்படி நடுவில் வச்சுக்கிறாரு. அது வழியா இப்போ ஒரு லைட் வந்து பாஸ் பண்றாரு. சரிங்களா? அது வழியா லைட்டை வந்து பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணா அதாவது ரொம்ப பெரிய டீவியேஷன். அதாவது ஆக்சுவலா வந்து இவ்வளவுதான் நடக்கணும். ஆனா அது எவ்வளவு தூரம் போனா அங்கங்க ஸ்கேட்டர் ஆகுது. அப்படியே ரொம்ப என்ன சொல்றது அதிகமான அளவுல வந்து லைட் வந்து விலகி போகுது. சரிங்களா? அதே மாதிரி சம் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிட்டனும் ஆகுது அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிக்கிறா? நம்ம ரூதர்ஃபோர்டு வந்து கண்டுபிடிக்கிறார்.
ஓகே. இந்த ரூதர்ஃபோர்ட் கண்டுபிடிச்சாருங்க இல்லையா? இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இவர் இவர் சொல்றார், "நியூக்ளியஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல் மாஸ் ஆஃப் த ஆட்டம், எலக்ட்ரான்ஸ் ஆர் சரவுண்டிங் இட்." அதாவது நியூக்ளியஸ் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நியூக்ளியஸ் தான் இருக்கு. அந்த நியூக்ளியஸ சுத்தி தான் ஆட்டம் இருக்கு. இவ்ளோ பெரிய நியூக்ளியஸ் இருக்குன்னா, அ ஆட்டம் வந்து இப்டி இப்டி அங்கங்க சுத்தி சுத்தி இருக்கு அப்டின்றத கண்டுபிடிக்கிறது. சரவுண்டிங் இட். சரவுண்டிங் இட் மீன்ஸ் அது சுத்திட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் ஆனது சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, மூவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இப்போ இது மூவ் ஆகணுமா? இப்ப இந்த நியூக்ளியஸ்ல சரவுண்டிங்ல இருக்கு. ஓகே. இது மூவ் ஆகணும்ல. இது மூவ் பண்றதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? இப்ப இத யார் கேட்கிறான்னா, மாஸ்க்வெல் அப்படின்றவர் வந்து கேட்கிறாரு. ஆஸ்க் இஃப் த எலக்ட்ரான் வந்து சுத்துது அப்படின்னா, சரவுண்டிங் ஆகுது. நியூக்ளியஸ சுத்தி வருது அப்படின்னா, அ எலக்ட்ரான் மே லூஸ் த எனர்ஜி. எலக்ட்ரானுக்கு வந்து எனர்ஜி வேணும் இல்லையா? அப்ப அந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி யார் தருவா? எலக்ட்ரான் மே லூஸ் த எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ இவரு எலக்ட்ரான் மே லூஸ் த எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் வந்து மாஸ்குல் அப்படின்றது என்னன்னா, ஹி ஆல்ரெடி வொர்க்டு ஃபார் த ரேடியேஷன். ரேடியேஷன் சம்மந்தப்பட்டமான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இவர் வொர்க் பண்ணாரு. இவர் வந்து அப்படி கேட்கிறாரு. சரிங்களா? அப்போ இப்ப இப்ப என்னன்னா, இவர் கேட்கறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இருங்க வரேன். நான் ஒரு நல்ல இது எடுத்துக்கிறேன். ஒன் செகண்ட். ஓகே. இங்க பாருங்க. இப்படி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க. இத வந்து நான் நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இத வந்து நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்க வந்து அங்கங்க எலக்ட்ரான் சுத்துது. பாசிட்டிவ் எலக்ட்ரான், நெகட்டிவ் எலக்ட்ரானு, அந்த எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இது எனர்ஜி வந்து லூஸ் பண்ணுது இல்லையா? சரவுண்டிங் ஆகும்போது எனர்ஜி வந்து இப்படி லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து இங்க பாருங்களேன். எனர்ஜி லூஸ் ஸ்பைரலா வந்து திரும்ப இந்த ஆர்பிட்டுக்கே வந்துருது. சரிங்களா? இந்த இடத்துக்கே வந்துருது. அப்ப எனர்ஜி வந்து லூஸ் ஆகாது இல்லையா? திரும்ப திரும்ப இது லூஸ் பண்ற எனர்ஜி அப்படியே இதுக்கே வெளிய இந்த எனர்ஜி வெளியில போகாம அப்படியே திரும்ப திரும்ப இதுக்கே வர்ற மாரி. ஓகேங்களா? இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, பை த ஹெல்ப் ஆஃப் த ரேடியேஷன் மூலமா நடக்குது. சரிங்களா? ஓகே. அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. எனி வைப்ரேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகிள் வில் ரேடியேஷன் தே கிவ் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தட் டூ இந்த மாரி. அதாவது இத நான் வரைஞ்சு காட்டியிருக்கேன் இல்லையா? இது மாரி பண்ணுதுன்னு சொல்லி சொல்றேன். அடுத்து ரூதர்ஃபோர்ட் மாடல்ல வந்து ஆட்டம் டஸ் நாட் வொர்க் அவுட். இந்த ரூதர்ஃபோர்டோட மாடல் வந்து இந்த இடத்துல வொர்க் அவுட் ஆகல. மாஸ்க்வெல் சொன்னார்ல. அதாவது ரூதர்ஃபோர்ட் என்ன சொன்னாரு? சம் ஆஃப் த ஆட்டம் வந்து பார்ட்டிகிள் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அப்போ அ இங்க என்னன்னா, அது வந்து ரிட்டர்ன் ஆகல. எமிட் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க வந்து என்ன சொல்லிருக்காரு? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகல. எனர்ஜி வந்து வெளியில போல. அப்ப இந்த எனர்ஜி வந்து இதுக்குள்ளயே தான் இருக்கு. இதுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துருது. அப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து அ இந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் கேனாட் பி எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. சரிங்களா? ஓகே. போஸ் வொர்க்டு பேஸ்ட் ஆன் த ரூதர்ஃபோர்ட். போஸ் வந்து வொர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போஸ் வந்து பெருசா எதுவும் கண்டெல்லாம் புடிக்கல. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஆ லைக் இப்படிதான் இந்த இத போடணும் அப்படின்றது மட்டும் சொல்லிர்றாரு. சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே. பாப்போமா? ஓகே. இப்போ வந்து இந்த இப்ப நான் சொல்ட்டேன். இந்த போஸ் அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பெருசா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணல. நெறைய ஆனா ஃபார்முலாஸ கண்டுபிடிச்சு, இந்தா நீ போய் கண்டுபிடி. இந்தா உனக்கு ஆனா அவர் போட்டு தந்த ஃபார்முலா எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. போஸ் இஸ் நாட் எனி எக்ஸ்பெரிமென்ட் ஹி ஃபவுண்ட் ஹவ் டு கிவ் த ஃபார்முலா ஒன்லி. எப்படி வந்து அ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து அதிகமா குடுத்திருக்காரு. சரிங்களா? ஒன் செகண்ட். திரும்ப அது கத்திட்டு தான் இருக்கு. ஓகே.
இப்போ வந்து போஸ் என்ன பண்ணாரு, எக்ஸ்பெரிமெண்ட்ட கண்டுபிடிக்கிறத விட அதிகமா ஃபார்முலா கண்டுபிடிச்சு, இந்தா நீ போய் பாரு அப்படின்ற மாரி பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஹி யூஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஹைட்ரஜன் பிகாஸ் அதாவது இவர் வந்து இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்து ஹைட்ரஜன் யூஸ் பண்றாரு. ஏன்னா, இது வந்து ஒரே ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்படின்றதுனால இவரால ஈஸியா பிரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சது. ஓகேங்களா? வேர் ஆர் தி ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அத பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபிக்ஸ்டு எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அதாவது சுத்தும். எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் சர்டைன் ஆர்பிட்ஸ் அதாவது கரெக்டா இந்த சுற்றளவுல கரெக்டா இதுக்குள்ள தான் சுத்தும். சரிங்களா? அதுதான் அப்படி சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே? ஓகே. வாட் இஸ் த ரேடியஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது இது எல்லாத்தையும் இவர் சொன்னவர் வந்து இந்த போர்ஸ் தான் அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்தது. இப்ப டாபிக்ல போலாம். 1 செகண்ட். ஓகே. இங்க பாருங்க. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் அந்த இதோட கன்டின்யூ தான். ஓகேங்களா? எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஈக்குவல் டு தி டிஃபரன்ஸ் இன் தி எனர்ஜிஸ் ஆஃப் ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ் அப்படின்றது டிஃபரெண்டா இருந்தாலுமே கூட கரெக்ட்டா அதனோட பர்ட்டிகுலரான பாத்ல தான் சுத்தும். ஓகேங்களா? இதோட ஃபார்முலா பாருங்க. டெல் E இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 அப்படின்றது hv இஸ் ஈக்குவல் டு hc பை லாம்டா. சரிங்களா? ஆங்குலர் மொமெண்டம் எப்படி சொல்லலாம்? mvன்னு சொல்லலாம். பிசிக்ஸ்ல படிப்பீங்க. ஆஃப் எலக்ட்ரான் இன் தி ஸ்டேஷனரி ஆர்பிட்ஸ். ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி சொல்லலாம்? ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது வந்து mvr இஸ் ஈக்குவல் டு n h by 2 pi அப்படின்னு சொல்லலாம். அதாவது n is equal to n வந்து பொதுவா இன்டீஜர்ஸ் அதாவது 1, 2, 3 அந்த மாதிரியான நம்பர்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. போஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டமும் குவாண்டம் தான். பட் தே டோன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ். அதாவது அவர்கிட்ட ஆட்டம் நம்பரும் குவாண்டம்னு சொல்லியிருக்காரு. ஓகே அது ஓகே. பட் அது எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அது ஆங்குலர் மொமெண்டம் வந்து குவாண்டம் நம்பர். குவாண்டம்னா இப்படி பாதியே பிரிக்க முடியாதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஒண்ணுனா ஒண்ணுதான், ரெண்டுனா அப்படிதான். லைக் என்ன சொல்றது? 2ன்னா அந்த 2 வந்து நாலா போட முடியாது. அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்ப ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஆல்சோ குவாண்டம்னு சொல்றீங்க. அது எப்படி? எந்த இதுல சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, அவருக்கு அத சொல்ல முடியல. அவருக்கு சொல்ல தெரியல. ஈவன் திஸ் ஆங்குலர் லேட்டரா அத கண்டுபிடிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். ஈவன் திஸ் ஆங்குலர் மொமெண்டம் அப்ளிகேபிள் ஃபார் டிரைவ்டு ஃபார்முலா. இந்த இந்த ஆங்குலர் மொமெண்டமோட இது வந்து எதுக்குன்னா டிரைவ்டு ஃபார்முலாஸ்க்குலாம் நெறைய டிரைவ்டு ஃபார்முலா மூலமா இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. இது இப்போ போஸ் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு தாட்டி பார்த்துக்குவோம். சரிங்களா? இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆர்ன்றது இது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் த டெல் வி மீன்ஸ் ஹீட் பண்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்ட் நமக்கே தெரியும். டி அப்படி டி இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஃப்ரீக்வன்சி தெரியும் இல்லையா? பெர் செகண்டுக்கு அப்படின்னும் போது டைமிங் வச்சு சொல்றது. இது வந்து எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு வோல்ட் வச்சு சொல்றது. கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஸோ அகைன் இந்த கவ் வந்து கத்திக்கிட்டே தான்ப்பா இருக்கு. என்னதான் அது ப்ராப்ளம்னே தெரியல. வி ஆர் டிஸ்டர்பிங் யா. ஓகே. அதுக்கு என்ன பிரச்சனையோ பாவம். அது இது பிரச்சனை. ஓகே. எக்ஸைட்டேஷன்ஸ் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த இதுல காட்டியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஒரு தாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸைட்டேஷன் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான். ஹைட்ரஜன். இங்க பாருங்க. இப்போ இந்த சரவுண்டிங் இப்படி இருக்கு. இப்போ அ இது வந்து கேன்னு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க இருக்கு. KLM. இது இன்னும் நம்ம வேற மாரி படிப்போமே இங்க. விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் சொல்ல மறந்துட்டேன் நான். சம்திங் ஏதோ நான் மிஸ் பண்ணிட்டேன். 1 செகண்ட். வெயிட் அ மினிட். எஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. இங்க பாருங்க. இதுக்கு போறதுக்கு முன்னாடி இருங்க. இத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். வாட் ஹேப்பன் பையா? ஓகே. ஓகே. டேக் இட். இங்க பாருங்க. இப்போ எவிடன்ஸ் ஆஃப் த போர் மாடல். ஓகேங்களா? போர் மாடல்ஸ்க்கு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டோம் இல்லையா? கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? 1 செகண்ட். இங்க பாருங்க.
ஓகே, இங்க பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு இது எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஐ நீட் எ ஷேப். क्या मतलब? ஆஃப் ஷேப் வருமே. ஒன் செகண்ட், வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ பாருங்க. இது வந்து நான் சன்லைட். ஓகேங்களா? இது ஒண்ணும் இல்ல. இது வந்து சன்லைட் அப்படி வரைஞ்சிருக்கேன். சன்லைட். ஓகேங்களா? இப்போ இந்த சன்லைட் மூலமா இப்போ இது வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சன்லைட் இங்க ஒரு நான் ப்ரிஸம் வச்சிருக்கேன். இது வந்து ப்ரிஸம் சரிங்களா? இப்போ இந்த சன்லைட் மூலமா இந்த சன்லைட் வந்து இந்த ப்ரிஸம் மேல பட்டுச்சு அப்படின்னா, லைக் அந்த கலர்ஸ்லாம் கரெக்ட்டான அரேஞ்ச்மென்ட்ல வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது. இங்க இது வந்து ஸ்க்ரீன் ஓகேங்களா? அப்படி டைரக்ட்டா அப்படி சன்லைட் மூலமா ப்ரிஸம்ல பட்டு வரது பேர் நம்ம கன்டினியூயஸ் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? கன்டினியூயஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதே இது பாருங்க. இங்க நான் ஒரு பாட்டில் ஃபிக்ஸ் பண்றேன். அந்த பாட்டில்ல வந்து ஹைட்ரஜன் ஃபில் ஆயிருக்கு. இந்த பாட்டில்ல நான் ஹைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஹைட்ரஜனை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா? இப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது இது 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 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. நான் கீழ வரையறேன் இத இன்னும். I need a lot of space for this. That's okay. இங்க பாருங்க. ஓகே. ஓகே. இங்க பாருங்க. இங்க வந்து எலக்ட்ரான் இருக்கு. சரிங்களா? இது வந்து லைக் என்ன சொல்றது? 430 நானோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 செகண்ட். சிஸ்டம் வந்து அகைன் ரீலோட் ஆகுது. ஓகே. இங்க பாருங்க. இது வந்து 430 நானோமீட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இது 430 நானோமீட்டர். இது வந்து நான் 360 நானோமீட்டர்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ட நான் 360 நானோமீட்டர்ன்னு எடுத்துக்கிறேன். இது 430 நானோமீட்டர்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. 360 நானோமீட்டர், 430 நானோமீட்டர் எடுத்துக்கிட்டேன். இப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்க்கு படணும். இப்ப ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இந்த ஹைட்ரஜன் போணும் அப்டின்னா, லைக் இதுக்குள்ள இந்த ஹைட்ரஜன் அ அ ஆட்டம்க்குள்ள எலக்ட்ரான் வந்து இங்க பிளேஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப வரணும்னா 360 நானோமீட்டர்லருந்து இங்க வந்து, அதுக்கப்புறம் தான் இங்க வர முடியும். இல்லைங்களா? Provided excite energy needed to make the electron go one to one energy level to another, the name of excitation. அதாவது இப்படி வந்து ஒவ்வொரு இப்படி அதாவது இது எலக்ட்ரானுக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ல இருந்து எமிட் ஆகி திரும்ப இப்படி போகும். சரிங்களா? அததான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஹைட்ரஜன் அது சம் ஸ்டேஷனரி லெவல்ஸ். ஹைட்ரஜனுக்கு வந்து ஸ்டேஷனரி லெவல்ஸ் இருக்கு. லைட் இஸ் ஆல்சோ லைட் டிஸ்கிரிட்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. டிஸ்கிரிட்டிவ்னா தன்மை. லைட்டுக்கு வந்து ஒரு தனியாக டிஸ்கிரிட்ஸ் இருக்கு. டிஸ்கிரிட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தன்மை இருக்கு. சரிங்களா? லைட்டுக்குன்னு தனித்துவமான தன்மை இருக்கு. அந்த லைட்டு படும்போது ஹைட்ரஜன் ஆட்டம்ல படும்போது இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு போகும். எலக்ட்ரான்ல இருந்து திரும்ப எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் எவ்வளவு நேரம் வந்து வச்சிருக்க முடியும் இல்லைங்களா? அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து லைக் எமிட் பண்ணுது ஃபுல்லா ஸ்கேட்டர்ட். அதாவது ரொம்ப பெரிய டீவியேஷன்ல ஸ்கேட்டர்ட் ஆகும். இப்போ இதே ஸ்கிரீனை நான் இங்க மாத்தி வைக்கிறேன். இது வந்து எப்படி எந்த பக்கம் போகும்னே சொல்ல முடியாது. இங்க ஹைட்ரஜன் வச்சுட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் லைட் ஸ்கேட்டர் ஆகும் நம்மளால சொல்லவே முடியாது. சரிங்களா? அதனால வேண்டி
லைட் எந்த பக்கம் ஸ்கேட்டர் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாத காரணத்தினால, இப்ப நான் இப்ப இந்த லைட் வந்து இங்க ஸ்கேட்டர் ஆகுதுன்னு நான் வச்சுக்கிறேன். இங்க ஸ்க்ரீன் நான் இங்க வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் வந்து நான் இங்க மாத்தி வச்சுக்கிறேன். லைட் இங்க ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா, இப்போ இப்படி நான் மாத்தி வச்சிருக்கேன் இல்லைங்களா? அப்ப இது இ இ இ இப்போ இதுலருந்து இந்த பக்கம் வச்சா, இந்த கிளாஸ் இந்த பக்கம் இப்படி வச்சு, ஹைட்ரஜன் இங்க வச்சேன் அப்படின்னா, எனக்கு இந்த பக்கம் லைட் வருதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அத வந்து நம்ம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே, டன்னா? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். ஓகே, ஓகே, இங்க பாருங்க. இப்போ இதோட பார்த்தோம். எக்ஸைட்டேஷன் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். அதாவது எக்ஸைட்டேஷன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது அப்சர்வ் பண்ணி எமிட் ஆகுது இல்லையா? வெளியில போகுதுல, எக்ஸைட்னா வெளியில. எக்ஸைட்டேஷன் ஆகுறதுன்றது வெளியில போறது. ஒண்ணும் இல்ல. இவ்வளவுதான் மேட்ரு. ஓகே. அதே மாரி இங்க நல்லா பார்க்கணும். The atom goes to observe some of the wavelength and that waves are bright in color. இந்த ஆட்டம் அப்சர்வ் பண்ற கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும்பா. இந்த ஆட்டம் அப்சர்வ் பண்ணி வர்ற கலர் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். ஓகேவா? அதே மாரி இதுல எமிஷன் வந்து இப்ப இதுல இருந்து வர்ற எமிஷன் வந்து ஸ்பெசிபிக் டைரக்ஷன் இதுக்கு கிடையாது. சரிங்களா? வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுதான் மேட்ரு இதுல. அடுத்தது பாருங்க. அதான் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சிருக்கேன். இது வந்து இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு எடுத்துப்பேன். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது வந்து செகண்டரி ஸ்டேட். சரிங்களா? கேன்னு எடுத்துக்கிறேன், இது எல்னு எடுத்துக்கிறேன், எம்னு எடுத்துக்கிறேன். இது E1. இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை E1ன்னு சொல்லுவோம், இது E2ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இப்போ அயோனைசேஷன் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஒரு தாட்டி பார்த்துடலாமா? ஐ திங்க் இது 1 hour வீடியோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, இதுல அயோனைசேஷன் எனர்ஜி வரைக்கும் பார்த்துட்டு இதோட இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அயோனைசேஷன் எனர்ஜி வரைக்குமே உங்களுக்கு இப்போ நான் டெஸ்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்கேன். சரிங்களா? வெனஸ்டே போல ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா அனிமல் கிங்டம் வந்துடும். அனிமல் கிங்டம் வந்து பார்த்துருவோம். நம்ம இந்த 3 நாளைக்குள்ள கம்பல்சரி அனிமல் கிங்டமையும் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டமையும் நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? வெனஸ்டே போல நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு டெஸ்ட் என்னன்னா அனிமல் கிங்டமையும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்த தாட்டி மட்டும்தான், இந்த வீக் மட்டும்தான் அப்படி நடக்கும். பிகாஸ் கொஞ்சம் உடம்பு முடியாதால என்னால டெஸ்ட் கண்டக்ட் பண்ண முடியல. சரியா? ஓகே, சாரிங்க. ஓகே, பாப்போமா? போஸ் ஆட்டம் கிரவுண்ட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போக முடியுமா? இது வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இது இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஓகே. அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா அயோனைசேஷன் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து யார் சொல்றா அப்படின்னா போர்ஸ் அப்படின்றவர் தான் சொல்றாரு. மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு மூவ் அன் எலக்ட்ரான். கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வந்து தேவைப்படும் எலக்ட்ரான் மூவ் பண்றது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எது வரைக்கும் போகலாம்? N1ல இது வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா N1ல இருந்து N இன்ஃபினிட்டி வரைக்குமே போகலாம். அப்படி N இன்ஃபினிட்டி வரைக்கும் போற அந்த இதுதான் நம்ம அயோனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஆட்டம் ஆர் அயன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து எனர்ஜியோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 13.6. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டம். ஓகேங்களா? If move the electron from N2 state or third state to infinity is called as separation energy. இப்போ நான் 1ல இருந்து இதே மூவ் பண்ணாம, சரிங்களா? இப்போ நான் 2ல இருந்தோ இல்ல 3ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு மூவ் பண்றேன் அப்படின்னா அது பேரு செப்பரேஷன் எனர்ஜி. என்னதுப்பா? செப்பரேஷன் எனர்ஜி. ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம டிராபேக்ஸ் ஆஃப் போர்ஸ் மாடலையும் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஒரு தாட்டி பார்த்துருவோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டு லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து ஷார்ட்டஸ்ட் லாங்கஸ்ட் லைன் சீரீஸு, அப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு அடுத்தது
நம்ம வேவ் பார்ட்டிகல்ஸ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை செகண்ட் பார்ட்ல பார்த்துருவோம். சரிங்களா? இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சிவியரா எனக்கு கோல்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.